வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட அன்பு நண்பர்களுக்கும் அப்புறம் என்னோடய வாஸ்து கிளைண்ட்களுக்கும் இந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வாஸ்து நிறைய வீடுகள் பார்த்துட்ருக்குறோம். எந்தெந்த இடத்துல என்னென்ன தப்பு இருந்ததுன்னா, அந்த வீட்டில் என்ன மாதிரியான நோய்கள் மனப்பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்த அந்த வீட்டில் அந்த பகுதியை நீங்கள் சரி பண்ணும்போது அந்த நோயிலேருந்து விடுபடலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் வடகிழக்கு பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்க. வடகிழக்கில் படி இருக்குது, வடகிழக்கில் வேறு செப்டிக் டேங்க் இருக்குது, வடகிழக்கில் பாத்ரூம் இருக்குது, அப்புறம் சரௌண்டிங்கில் வடகிழக்கில் கொஞ்சம் தப்பு இருக்குது, செட்பேக்கில் தாய் செவருக்கு தந்தை செவருக்கு தப்பு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த வீட்டில் என்னென்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு, குடும்பத் தலைவருக்கு, முதல் பையனுக்கு பார்த்திங்கன்னா தலைவலி இருக்குது, தலைவலி பிரச்சனை இருக்குது. அப்புறம் கண்ணு மூக்கு இதில் ஒரு வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காது பிரச்சனை இருக்குது, மூக்கில் ஆப்ரேஷனு, அப்புறம் தலைப்பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வடகிழக்கு பிரச்சனை. தென்கிழக்கு அடுத்தது தென்கிழக்கில் ஒரு வீட்டில் தென்கிழக்கில் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன இருக்குன்னா, தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்கீங்க. தென்கிழக்கில் இப்போ வடகிழக்கு கட்டாய் தென்கிழக்கு உங்களுக்கு மூளை இழுத்து இருக்குது. அப்புறம் தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க. தென்கிழக்கில் இன்னும் பல தென்கிழக்கு பள்ளமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் சில குறைபாடுகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்துன்னா அந்த வீட்டுக்கு பெண்களுக்கு வயிற்றில் பிரச்சனை, நம்ம போய் வாஸ்து பார்க்குற இடத்துல வயிற்றில் பிரச்சனை இருக்குது. வயிற்றில் ஏதாச்சும் நோய், இப்போது சில வீட்டில் போய் பார்த்ததில் நம்ம அந்த கேன்சரும் கூட இருக்குது. அப்போ கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதிரி வயிற்றில் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அங்கே இருக்கிற பெண்களுக்கு இருக்குது. இல்லைன்னா முதல் பெண் வாரிசுக்கும் கூட இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன நோயினே தெரியாமல் உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போயிட்டு சாப்பிட முடியாமல் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வருது. அந்த தென்கிழக்கு பிரச்சனை, தென்கிழக்கில் அந்த கழிவு நீர் இறங்குறது, அங்கே கழிவு நீர் இறங்குற மாதிரி ஒரு டேங்க் போட்டிருக்கிறது. இதே இப்போ சரி, அடுத்தது வடமேற்கு பிரச்சனை. வடமேற்கு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வடமேற்கு மூலையில் நீங்கள் கரெக்டாக வடமேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க, வடமேற்கு மூலை கட்டாக இருக்குது, வடமேற்கில் பள்ளமாக இருக்குது, வடகிழக்க பார்த்திங்கன்னா வடமேற்கு பள்ளமாக இருக்குது. இந்த மாதிரி வடமேற்குலேயும் சில தவறுகள்லாம் இருக்குது. பாத்ரூமு, பரல், வடமேற்கில் உங்களுக்கு மூடின அமைப்பு, வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு, இந்த மாதிரி பல இருக்கும்போது வடமேற்கில் என்னன்னா அந்த வீட்டில் வடமேற்கு வாசல், வடமேற்கு ரொம்ப நெகட்டிவான வாசல், வடமேற்கு தெருக்குத்து, இந்த மாதிரி வடக்கு தெருக்குத்து, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடக்குது. அப்புறம் காலில் அடிபடுது, மூட்டு வலி பிரச்சனை, அப்புறம் மனசு சம்மந்தப்பத்தில் மனசில் தேவையில்லாமல் மனசில் இருக்கும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் டிரான்சாக்ஷன், பணம் கட்ட முடியறதில்ல, லோன் வாங்கிட்டு பேங்க்கில் பணம் கட்ட முடியறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக முடியறதில்ல, சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சேல்ஸ் முடியறதில்ல. அப்புறம் இந்த மாதிரி வடமேற்கில் வாஸ்து குறைபாடு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக வருது. அதே தென்மேற்கு பிரச்சனை, தென்மேற்கு வாசல், தென்மேற்கில் பாத்ரூம் இருக்கிறது, தென்மேற்கில் செப்டிக் டேங்க்கு, குழி, பூஜை ரூமு, இந்த மாதிரி தென்மேற்கில் பலவித குறைபாடுகள் இருக்கும்போது அந்த வீட்டில் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தென்மேற்கு குறைபாடுகள் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்துட்டு விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு விதிப்படி வாழ்கிறவங்க, வாஸ்து பற்றி தெரியாதவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இதை வாஸ்து தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி நல்ல உயர்ந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழணும்னா வாஸ்து குறைபாடுகளை சரி செஞ்சுக்கோங்க. இது நீங்கள் எத்தனை கோயில், இப்போ நிறையா கோயில், இப்போ அங்கே போகிறோம், நிறையா இப்போ திருநள்ளாறு போகிறோம், இப்போ இல்லைன்னா இதை என்னங்கிறீங்க, இந்த பிரச்சனைக்கு இப்போ நம்ம அஷ்டமத்து சனி தான் காரணம், 7.5 சனி நடக்குது, அஷ்டாத்தம சனி நடக்குது, அதுதான் பாடாயப்படுத்துன்னு சொல்லி அதை மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அது துன்பத்தோடு தான் வாழணும். இது இப்போ வீட்டை நீங்கள் அது வீட்டில் என்ன குறைபாடு இருக்குது, வீட்டில் எங்கேயாச்சும் மூடின இருக்கா, வடகிழக்கில் கிழக்கு மூடப்பட்டிருக்கா, ஜன்னல் இருக்கா, நிறைய விஷயங்கள் வாஸ்துவில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் அதையெல்லாம் சரி செய்து நீங்கள் வாழும்போது ஒரு உயர்ந்த வாழ்க்கை, நல்ல மனநிலையோட, சூசைட் தாட்டும் கூட வராத அளவுக்கு அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்தாலும் அதை புறக்கணித்து உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மனோ தைரியத்தையும் நல்ல நம்பிக்கையும் உயர்ந்த வாழ்க்கையும் வாஸ்துவில் தீர்வு இருக்குது. அதனால் வாஸ்து நீங்கள் உங்கள் என்ன குறைபாடு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாஸ்து பார்த்து அதை சரி செய்து நல்ல வாழ்க்கை வாழ்த்துகிறேன். இப்படிக்கு உங்கள் வாஸ்து நிபுணர்
பண்டிட் மகா சுதர்சன். நன்றி, வாழ்க வளமுடன்.